இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் லாஸ்ட் மந்த் யூகேலேருந்துட்டு இந்தியா விசிட் பண்ண வந்திருந்தோம். அப்போ வந்து எங்கள் ஃபீல்டில் போட்டிருந்த கோஸ்கா பழத்தை பற்றி தான், இந்த ஃபீல்டை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்டலான்ட்டு இருக்கோம். மொத்தம் 10 சென்டில் வந்துட்டு கோசக்கா பயிரிட்டுருக்குறோம். சொல்லப்போனால் இது வந்துட்டு எங்களோட ஓன் யூஸுக்கு தான். இது வந்துட்டு ப்ராஃபிட்டுக்காக போட்டது கிடையாது. ஏன்னா கடையில் வாங்காத விட நம்மளாக பயிரிட்டு நம்மளாக பொறிச்சு சாப்பிட்டா அதில் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெஸ்டிசைட்லாம் கம்மியாக போடுறோம், மருந்து உரம்லாம் தேவையான அளவு போட்டு நம்மளே பிடுங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளாக பயிரிட்டுங்க வர எவ்வளோ வந்துட்டு லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா குளவி வந்துட்டு இயற்கையாகவே இது என்ன இருக்குதுன்னு தெரில, இதை வந்து கடிச்சு விட்டு போயிடுது பிஞ்சாக இருக்கும்போது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குளவி கொட்டின இடத்துல காய் பூராமே சூப்பி போன மாதிரி போயிடுது. நம்ம கடையில் பார்க்குற மாதிரி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனாக இருக்காது. நிறைய காய் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுது. பாதிக்கு பாதி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு 10 சென்டில் குளவி கொட்டினது போக மிச்சம் வந்துட்டு எங்களுக்கு மோர் தென் 100 காய்க்கு மேலேயே வந்திருக்குன்னு வச்சுக்க. நாங்கள் சாப்பிட்டோம், எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம காட்டில் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சாப்பிட்னது. இங்கே பாரு நிறையா காய் நிறையாவே இருந்தது. எங்களுக்கு போதுமான அளவாக இருந்தது. ஆனால் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நாங்கள் ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் போட்டு மருந்து உரமெல்லாம் ஹெவியாலாம் போட்டு நிறையா காய் பிடிக்க வச்சு ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு. சும்மா எங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணினது. நிறையா வந்துட்டு கீழே மண்ணில் பட்டு இத்திரிச்சு பாருங்க காய். அதனால் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு விவசாய பொருட்கள் வந்துட்டு எல்லாமே 100% வந்துட்டு நல்ல பொருளாக வந்து அது மார்க்கெட்டுக்கு போய் அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதனால் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற காய்களை பார்த்தா என்ன விலைக்கு விற்கிதோ அதை பார்த்து வாங்கி சாப்பிட்றணும். ஏன்னா விவசாயி வந்துட்டு அவங்களுக்கு வர லாஸை வந்துட்டு யார்கிட்டும் போய் கேட்க முடியாது. அவங்க தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொறுப்பெடுத்துக்கணும். நல்ல விலைக்கு போச்சுனாலும் அவங்களுக்கு தான் லாபம். இது மாதிரி டேமேஜ் ஆகி குளவி கொத்தி இயற்கை சீற்றத்தினால தான் அழிஞ்சு போனாலும் அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். இதுதான் எங்களோட முதல் கோசக்கா பயிரிட்ட அனுபவம். அதனால் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சோம். அதனால் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி ஏதாலும் பயிரிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.